பங்கிருக்கு எனக்கு அப்பா மாதிரி உனக்கு உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ஐயா மாதிரி அந்த மாதிரி உனக்கு உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு போதும் போதும் நைட் நேரம் கத்தக்கூடாது ஆமாண்ணே போலீஸ் ரைடு வேற சார் போய் பேச இருக்கு இந்த பேச வர்றதுக்கு காரணமே இந்த பக்கமான 4 பேர் யாரு முகரையாவது நல்லா இருக்காப்பா நீங்க 2வது பரவாயில்ல இங்க வர தேங்காய் சில்ல குப்பரை போட்ட மாதிரி என் மண்டையை பார்த்தா எந்த பொம்பளை ஃபர்ஸ்ட் நைட்ல நிப்பாளாடா நான் என்ன பொம்பளைய கொள்ளத்துறானே நான் கூட கண்ணாடியை போட்டவனே ஆளே இல்லைன்னு நினைச்சேன் 12 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில் விளையாட்டு ஜாமான் வாங்கும் போது வாங்கினது தர்மமும் உதவியும் சாகவில்லை அதற்கு உதாரணமான கிராமம் ஐனிப்பட்டி இந்த ஐனிப்பட்டி கிராமத்தில் உள்ள எங்க அண்ணே கருப்பையா சாமியாடி நாச்சியப்பன் அந்த 2 பேர்த்துக்கு கோடான கோடி நன்றி என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக தொடர்ந்து அவங்களால முடிஞ்ச எல்லா மளிகை ஜாமான் காய்கறி பண உதவி அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் செய்யறாங்க குறிப்பாக ஐனிப்பட்டி கருப்பையா நடக்கும் சாமியாடி நாச்சியப்பனுக்கு பாதம் தொட்டு நன்றி நன்றி ஏன்னா தர்மம் ஜெயன் எங்க செய்யறதுன்னா முந்த செய்வனை செய்வேன் மண்டே ஜெர்னி சிங்கப்பூர்ல இருந்து இங்க வருகிறது வந்து எங்க அண்ணே பாண்டி அண்ணே உண்மையிலேயே மறக்க முடியாது என் பரம்பரையே நாங்க விமானத்தை பார்த்ததில்ல பொம்மையில தான் பார்த்துருக்கோம் 2018 அந்த நேரத்துல என்னை சிங்கப்பூர் மலேசியா கூட்டி சென்று அழகு பார்த்த எங்க அண்ணே சிங்கப்பூர் அண்ணே பாண்டி அண்ணே அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணே அண்ணே வந்திருக்காரு சிங்கப்பூர்ல இருந்து நன்றி அதற்கப்புறம் அத்தனை உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு சாங்கு பாடுவோமா பைஜெட்டு எம்எம் ஆடியோஸ் முத்தூர் தானே ஏன் பயப்படுற ஓனர் சம்பளம் இல்லையா நினைச்ச பட்டன தெரு கல்யாணம் ஆயிடுச்சு பொம்பளை பிள்ளை நம்பர் தரேன் பேசுறியா ஓ நம்பர்லயே காசு ஏற்றிருக்க மாட்டேன் அல்ல கூட்டாம கூடிருச்சு இன்னைக்கு இரணியூர்ல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பாய சுருட்டிக்கிட்டு பொம்பளையெல்லாம் சேர்ந்துருச்சு பாய சுருட்டிக்கிட்டு பொம்பளை அத்தாய் போ ரேஷன்கல்ல அரிசி ஓடுறாங்களா வாங்கிட்டு வா போ உன்னையெல்லாம் யார் இந்நேரத்துல வர சொன்னது அழுமத்து கூடி இருச்சா நன்னானே அழுமத்து கூடி இருச்சா நன்னானே மத்திய சொட்டு மருந்து ஊத்த வருதுங்க உள்ள போங்கத்தான் அரசு இருக்கா பெரிய டாக்டர் நாளைக்கு தான் வர எனக்கு கண்டனுக்கிட்டே வந்து சேருவீங்களாத்தா மத்த பப்புனு மாதிரி இந்த நெளிச்சுக்கிட்டு அங்கிட்டு போறது இந்த இங்கிட்டு போறதெல்லாம் வச்சுக்கிறாதீங்க டோட்டல் சங்கத்திலேயே கிருத்திக்கிறான்னு லூசு பைய பப்புன்னு யாருன்னா கலிச்சேரி எம்கேஆர் அது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா தமிழனுக்கு தமிழன் தவறு பண்ணாம பயப்பட தேவையில்லை பயப்பட மாட்டேன் நான் என்ன செய்யறேன்னா அதைத்தான் செய்வேன் சொல்லுவேன் அதைத்தான் செய்வேன் சூப்பர்னே நீ சரக்கு அடிக்கலன்னு கோயில சத்தியம் பண்ண அப்படி பொய் சத்தியம் பண்ண நீர் வராது அப்புறம் நீ இப்படியே தெரிய வேண்டிய எட்டுக்கால பூச்சி அழுவது கூடி ஆடர்ந்த கூட்டத்தில திருப்பரங்குன்றத்தில தென்காக்கமரத்தில தெங்காக்கம்மா ப்ரோ தெம்மாக்கு கம்மா ஒம்மா கம்மா நீ அசிங்கப்படுத்துறியா நம்ம இஷ்டம் முட்டை போன்ற மண்டை தெங்காக்கம்மாவரத்தில வரல சர்ச்சைய கலட்டா கலட்டி பெட்டிதான் போடா முண்டை போட அந்த என்ன விஷயம்னா
நல்லா பாடுறவங்கள இந்த விஜய் டிவி இந்த ஜி தமிழ்ல சர்ச்சன்னு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, கெடுத்து விட்டுருவாங்க. ஒரு பச்சை புள்ள பாடுது, அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, மார்க்கு போடாம கியூட்டு தங்கம் நல்லா பாடுனீங்க, அந்த மேல போனீங்கல்ல அந்த நாளி அதை மட்டும் பண்ணிக்கங்க தங்கம். அந்த பிள்ளைக்கு என்னடா தெரியும், மயிர் மங்கலாம். குழந்தை படிச்சாலும் ஊக்கப்படுத்த வேண்டியது தமிழுடைய பொறுப்பு. நீங்க எனக்கு குழந்தை மாதிரி அடுத்த வரையே கேட்ச் பண்ணி கவ்வணும், கவ்விராத அந்த மண்டைய. நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு. வண்டி சாவி எங்கடா? ஆமா, அவன் ஜேஜிபி ஓட்டுறேன், நீ வண்டி சாவியை கேளு. அதாய் மிஸ்டர் அங்கம்மா, அங்கம்மா போத்தா என்ன சாவியை கேட்குற? பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓட்டுறாரு அவரு. எங்க வீட்டு நாத்தாங்க ஊற நட்டு, எங்க வீட்டு நாத்தாங்காலாம் போட்டுக்கிட்டு நட்டு. இவன் திருந்த மாட்டேன், சோசியர் சொன்னது பறிச்சன. சாதகத்துல ஒரு கொலைன்னு சொன்னாரு, ஆனா வலது பக்கமே கையை காட்டுது, அதனாலே அடிச்சு கொண்டு விடும். வேதனைப்பட்டு அவமாரா வேதனைப்பட்டு கரெக்டா பாடிட்டேன்னு வீட்டுல சும்மா படுத்து கிடந்தேன் கிளட்டு பய, வீட்டுல சும்மா படுத்து கிடந்து கிளட்டு பய. ப்ரோ முட்டனாக்கா? இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே, இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே, கிளி மெஞ்சரா அழிக்காச்சாரோ. எனக்கு பாட்டு வரல போடா. பாடுற தங்க ஆளுமா டோலுமா இஸ்கால கடி மாலுமா, பாடுறத மட்டும் பாடுற, அது மட்டும் வேமா முந்திர இஸ்கால கடி மாலுமா, அது வரையும் தெரியும். இப்ப நான் பாடுறத பாடிக்கவே முடியாது. மதனா மதி மதனா என் பொட்டிய குடனா என் மத சுதனா நாடகத்தை மாத்தி விட்டானே. சேவினி பற்றி PBK பிரதர்ஸ் சார்பாக அம்பளிப்பளித்த அன்பு உள்ளது. போட்டோ எடுக்க முடியாது, அப்புறம் வரேன் சாமி, அப்புறம் வரேன். போட்டோ எடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் காது ஊத்து வீட்டுக்கு வரல, அப்புறம் வரேன். கூட்டாம கூடி வச்ச நாடகத்தை பார்க்கத்தாரே,
சம்பளம்னு தெரியல, தூக்க வரிசையில் அடிக்கிறீங்க. பேரன்பு கொண்ட பெரும் மதிப்புக்குரிய நாடகத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும், நல்ல கருத்துக்களை நாடக நடிகர் சொல்வார்களே, அதை கேட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்ற ரசிக உள்ளங்களே, சம்பந்தமில்லாம கைதட்டும் உள்ளங்களே, நாடகம் பார்க்கும் போது மண்டகாயுமே என்று சொல்லி கட்டிங்கை அடித்து விட்டு மீதி கட்டிங்கை வீச்சமெடுத்த ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற வாலிபர்களே, கணேஷ் போயில கிடைக்காமல் கம்மா கரம்பையை தேய்ச்சி வாயில வைக்கும் என் அன்பு உள்ளங்களே, சீதனமாக கொடுத்த அந்த ஓட்டப்பாயை தூக்கிட்டு வந்து நாடகத்துக்கு விரிச்சு உட்கார்ந்துருக்க என் அன்பு தாய்மார்களே, டேய் என்ன உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 12,000 காசு செத்து போச்சு. நான் வர்றேன்னா மீட்டர் கணக்காத்தான் காசு. ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எம்எம் ஆடியோஸ் அந்த தலைய குனியா ஐயா, கண்ணாடி ஐயா குனியா, முத்தூர் இத்தூர்னு இருந்துச்சு, மூவ மறைச்சுக்கிட்டேன். நன்றி நன்றி. நாடகம் எதுக்காக வச்சிருக்கீங்க? மைசெட்டு கட்டினதுனால வச்சுக்கிட்டீங்களா? கிடையாது, சாமிக்காக வச்சிருக்கீங்க. சாமியை வணங்கினா நம்ம கைகால சோகத்தை கொடுக்குமே, குடும்பம் குட்டி பிள்ளை குழந்தை எல்லாம் சொந்தக்காரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நாடகம் வச்சிருக்கீங்க. இந்த கோயில்ல வர வர ஆளுமா டோலுமா பாட்டு குத்து பாட்டு போட்டு வேணா சாமிக்கு முன்னாடி ஆடுவானா? சாமிக்கு முன்னாடி ஆடுறாங்க. என்னைக்கு சாமி உங்களை வேலை எடுத்து குத்த போதும் எனக்கு தெரியல. கலாச்சாரங்கள்லாம் மாறிடுச்சு. இந்த கள்ளப்பருப்பு வைக்கிறவர் எனக்கு கள்ளப்பருப்பு வாங்கிக்கொன்னேன், கள்ளப்பருப்பு வாங்கிக்கொன்னேன். நான் என்ன குற்றாலம் டூரான வந்திருக்கேன். இருந்த அவர் எங்கேயோ வருவாரு. அண்ணே உன் உழைப்புக்கு நான் பாராட்டேன், உனக்கு சாமி வராதுல்ல. ஏன்னா சாமி ஆறாளா இருந்தா நீ பருப்பை வச்சுட்டு வீட்டுக்கு போயிரு. அன்னைக்கு ஒரு ஆள் தான் சாமி பாட்ட பாத்தேன், மங்கு மகன்னு கூச்சிட்டேன், கள்ளப்பருப்பு ஊத்தாரு. உண்ட மேல இருக்கு காந்தா விளக்க மறந்துட்டேன். மங்கு மங்குன்னு குதிச்சு பக்கத்துல இருக்க ஒரு பொம்பளை தலையில விழுந்து எரிஞ்சு அந்த பொம்பளை விளக்கமாத்த அடிச்சு பருப்பை பூரா கொட்டி போட்டு பாக்குறேன். சாக்கடையில உட்காந்து அரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு அரிக்கிறேன்? நாளைக்கு போற ஊருக்கு தெரியவா போகுது, நான் அலசி மறுபடியும் வறுத்து வித்துருவேன். இந்த வரை டீ டீ ஏய் டீல எப்படி 1 லிட்டருக்கு 4 லிட்டர் தண்ணியை கலந்துருப்பீல்ல. கலக்கலைன்னா நோலி மைனை எதுக்கு வர்றேன்? நாட்டுல ஏமாறுற இருக்க வரைக்கும் ஏமாத்துற இருப்பேன். உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரே பொருள் எதுனா தாயினுடைய தாய்ப்பால். எல்லாமே கலப்பு. உடனே தாய்மாரெல்லாம் நல்லா சிச்சுக்குங்க, வெக்கம் இல்லாம. ஏன் சிரிக்கிறீங்க? அது எப்ப என் பாட்டையும் போட்டு எங்க ஐயா காலத்துலதான் அப்படி இருந்துச்சு. இப்ப பொண்டாட்டி ஒரு பக்கம் ஆயாமா வேலைக்கு போறேன், புருஷன் ஆபீஸுக்கு போறேன், பிள்ளைய வீட்லயே போட்டுறாங்க. 2 லிட்டர் செவனப்பு கேன் இருக்குவாரு, அதை அழைச்சி விட்டு ஆரோக்கிய பாலை காய்ச்சி ஊத்தி தண்ணியை ஊத்தி இந்த லிப்புலடா தொப்புளு மாதிரி இருக்கும், அதை மாட்டி விட்டு அவன் வாயில வச்சுட்டு போயிடுது. அவன் சாயந்தரத்தை சோஞ்சிட்டே கிடைக்காம நைட்டுதான் அப்பயும் சோஞ்சிடறானே. அந்த பாட்டில் மிச்சம் இருந்து அவன் சோஞ்சிடான்ட்டேன். டவுன் பண்ணி மாதிரி தெரியும் கண்டுக்கிறார். ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. மாலை ஓடக்கூடிய பக்த கோடிகளே, தமிழகத்தில் இருக்க கடவுள் எல்லாம், இந்துக்கள் வணங்கக்கூடிய கடவுள் எல்லாம் உங்களுக்கு வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. துடியான தெய்வம். முதல்லாம் முன்னோர்கள் சாமி ஆடிட்டு மழை வரும்டா, நாளைக்கு சாயந்தரம் மழை வரும்னா மழை வரும். இப்ப சொல்லி போடுறேன், அடுத்த வருஷம் தொட்டி கட்டின்னு சொல்றேன். அதுக்கெல்லாம் அடுத்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் கட்டுறீங்க. கடைசியில் 60 வயசு ஆயிடுச்சு அவனுக்கும், இந்த பொம்பளைக்கு 55 ஆயிடுச்சு வந்து கேட்குது, இப்பயாவது தொட்டி கட்டுவீங்களா? கட்டின தொட்டியை கிழிஞ்சு போயிருக்குதா? எங்கடா சாமி? இப்ப சமீபத்தில் வாரு, நான் எதுக்கு சொன்னேன் தெரியுமா? ஏமாறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்த இருக்கேன். யாரை பத்தி தெரியுமா சொன்னேன்? சமீபத்தில் ஒருத்தன் தெரியாம பாரு, அகோரியன் கலையரசன்.
அவன் ஏற்கனவே ஒரு பொம்போலையோட டிக்டாக் பாட்டுல கட்டிப்பிடிதான் போட்டு நக்கிட்டு தெரிஞ்சவன். இவன் அகோரியா, அவன் ஆளு சூத்துவத்தி மாதிரி இருந்துக்கிட்டு நாட்டை ஏமாத்துறான் பாரு. அவனுக்கு மீடியா கூட சப்போர்ட். எப்படி சார் தவம் பண்ணிய? உட்காந்தா தவம். நாளையில இருந்து நான் அகோரியா மாற போறேன். அது தாங்காதுன்னு. என்ன தாங்காது? நீயா தூக்கி சமக்க போற? ஒரு கோமனா ஒரு 2 கிலோ விபூதி தாண்டா. விபூதி அடிச்சுக்கிறோம்ல. நிறைய வந்திருக்கு. இப்ப பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போறாங்களா இந்திக்காரங்க? பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க. அன்னைக்கு எங்க ஊர்ல அப்படித்தான் ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டேன். அது பேர் அந்த கிளை வேறு பிள்ளையம்மா. அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க வயதான. நாகரிகங்கள் எங்கே பார்த்தாலும் பயம். ஏன்? காவல்துறை அன்பு அதிகாரி இங்க வந்திருக்காங்க. அவர்கள் யார்? நம்மளை காக்கக்கூடிய கருப்பு சாமி மாதிரி ஒவ்வொரு ஊரை காக்குது அவங்க. அதோட மேல் பதவியா கருப்புசாமி காக்கி ரூபத்துல இருந்து எத்தனை பேர்த்த காக்குறாங்க. ஆனா லீவே இல்லாத ஒரே துறைன்னா காவல்துறை, போனஸ் இல்லாத ஒரே துறைன்னா காவல்துறை. அந்த காவல்துறையை சொல்றத நீங்க கேக்குறீங்களா? ஹெல்மெட் போடணும்னா போட மாட்டேன். போடாம காவல்துறை மாட்டினாலும் அவன் நோக்கத்துக்கு சமாளிக்கிறேன். ஹெல்மெட் எங்கடா? ஆர்சி புக் எங்கடா? ஐயா எனக்கு நல்லா தெரியுதாயா? தெரியலையே. இன்னைக்கு டீ கடையில் நம்ம 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்டோம். அதெல்லாம அவர் ஞாபகம் வச்சிருப்பாரு. கல்யாணமே ஆயிருக்காது, அடிச்சு விடுவேன். பொண்டாட்டிக்கு நிற மாசம்யா, அதுக்கு நான் என்னடா செய்ய? அங்க போயிட்டு இருக்கியா? பழைய சட்டியில லைசன்ஸ் வச்சுட்டேன். இது புது சட்டி. சமாளிச்சு உருண்டு 16 கோயில சத்தியம் மாட்டேன். ஆனா எந்த நேரத்தையும் பிடித்து விசாரிக்கிற காவல்துறை நம்மளுடைய அம்மாவோ மனைவியோ சகோதரியை ஏத்திட்டு போகும்போது நடு ரோட்ல நிப்பாட்டியோ விசாரிப்பதில்லை. அங்கேதான் நீங்க எல்லாம் சிந்திக்கணும். உண்மையா இல்ல? கைதட்டலாம். அதிகாரி இருக்காங்க, அவர்களும் அவர்கள் பணியை அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீவே கட்டிங்க போட்டா 60ல போற, கோட்டை போட்டா 100ல போற, ஒரு ஆப் அடிச்சா 108லயே போற. நீ கொஞ்ச நேரத்துல போயிருவ, வீட்டுக்கு போயிருவேன்னு ஓடிடு மரியாதையா. பொம்பளை ஆளுகள்லாம் அத்தாய் உங்களுக்கு தான் புரிஞ்சேன் குடிக்கிறேன் டெய்லி தூக்கி போட்டு அடிக்கிறேன்னா கவலைப்படாது. நான் ஒரு டிப்ஸ் சாரேன், இதை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. புருஷன் நிறைய போதில் வரும்போது நீ என்ன செய்யறீன்னா, மஞ்சப்பாலை ஒரு அண்டாவில் கலந்து நிறைய போதில் வர்ற புருஷன் காலை நல்லா கழுவிட்டு 3 தடவை புருஷன் காலை கும்பிட்டு விழுந்து பெட்டு இருக்கும். பெட்டு இல்லாத பொம்பளைய பாயில புருஷனை மல்லாக்க படுக்க வச்சுக்கலாம். படுக்க வச்சுட்டு உன் குலசாமி பூஜை அறை இருக்கும், அந்த பூஜை அறையில நல்லா கும்பிட்டு நீதான் சுப்பிரவாதம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் சந்தனம் அப்புறம் குங்குமம் வச்சுக்கிட்டு நல்லா குலவை ஓட்டு சாமி ஆடிக்கிட்டு உனக்கு சீரு கொடுத்த உலக்க கிடக்கும். அந்த உலக்கையில இரும்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த இரும்பை நல்லா ஃபர்ஸ்ட் பச்சை தண்ணி கிடைச்சா பச்சை தண்ணியில் அலசி, கம்மா தண்ணி அலசி, சாக்கடையிலோட அலசிக்க. அதுக்கு அடுத்து வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு ரொம்ப சூடாயிடக்கூடாது, ரொம்பவும் சூடாயிடக்கூடாது, ரொம்ப நடுத்தரமா இருக்கக்கூடாது. அந்த பூணு இருக்க ஒரு உலக்க அதை நல்லா அந்த சட்டிக்குள்ள விட்டு தருப்புறு நல்லா அலசிட்டு உன் குலசாமியை கும்பிட்டு கிழக்க வாத்து உன் புருஷன் படுத்து கிடைக்காம பாரு மல்லாக்க வேட்டிய லைட்டா நீக்கிட்டு வெதர்ல அடிச்சிரு, எல்லாமே முடிஞ்சிடும். என்னப்பா வெதர்னா கொட்டையானே? ஆட்டுக்கடையில வேலை பார்த்தானா இருக்காண்டா. குடிக்கிற ஆளு நிதானமா குடிக்கணும். உலகத்துல தவறு பண்ணாத மனுஷன் கிடையாதுங்க. உங்க எல்லாத்தையும் பார்த்து நான் கேட்கிறேன், குடிங்க, ஒரு லிமிட்டா குடிங்க. எனி டைமும் போதையில இருக்கக்கூடாது. நரம்பு தளர்ச்சிலாம் வந்துடும். இந்த 5 மணிக்கெல்லாம் குடிக்கிறவன் பார்த்தா பரதநாட்டியம் ஆடுறேன். அவன் சேஸ் சொல்லும் போது நம்ம கையில இருக்க கப்பையும் தட்டி விட்டுருவேன். ஏன்னா இன்னைக்கு ஆண்மைத்தன்மை குறையுதான். என்ன இருந்தான்னு சொல்லு, நான் அட்வைஸ் பண்ணும் போது இப்ப குடிச்சிட்டு வந்த ஆளு கூட மண்டை காஞ்சிருக்குமே, வேற இதை போட்டு அறுக்கிறானே, இந்த நேரத்துல பிளாக்ல எங்க விற்கும்னு நினைப்பேன். நான் அறிவுரை கூறுவேன்,
ஏன்னா பிறவி என்பது ஒரு தடவை. திருப்பி நம்மளெல்லாம் பிறக்க போறோமா ஐயா? போன பிறவியில நீ என்னவா இருந்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரே பிறவிதான். அந்த ஒரு பிறவியிலையும் நீங்கள் அத்தனை பேருமே நோய் நொடி இல்லாம தீய பழக்கத்துக்கு அடிமையாகாம, சரக்கு வந்து எப்பயாவது சாப்பிடலாம், ஆல்கஹால் சாப்பிடலாம், எப்பயாவது சாப்பிடுங்க, குடும்பத்தை விட்டுறாதீங்க எல்லாரும். பொம்பளை ஆள்லாம் சரிதானத்தா? உண்மைதானே? இன்னைக்கு குடினால எத்தனையோ குடும்பம் சீரழியுது ஐயா. நானா ஒரு காலத்துல பெரிய குடியாரன். ஆமா, நாடக மேடைக்கு கட்டிங் இல்லாம வரமாட்டேன். இப்ப 5 வருஷமா விட்டதுனால குடும்பம் இப்படித்தேன், சொந்த பந்தம் இப்படித்தேன், ஏழைவாழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை பிறந்தது. இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற இல்ல வச்சு அத்தனை ஏழைவாழைகளை காப்பாத்துறதுக்கு காரணம் இந்த குடியை விட்டதுனால. இதுல ஒளிமறைலாம் கிடையாது. நான் யோக்கியன்னு சொல்றேன், பொம்பளை விஷயத்துல ரோக்கர் மயிரா இருப்பேன். ஓப்பனா தானே சொல்றேன். எந்த கெட்ட வழக்கு இல்லாதவே இப்ப கிளம்பிட்டாங்க. கணேசி புயல, இந்த கணேசி புயலுக்கு பேர் வச்சிருக்காங்க பூஸ்ட். பூஸ்ட், அந்த கணேசி புயல பூஸ்ட். அதை கேட்கும் போது கடையா இவனும் போறேன் ரோந்து போறது மாதிரி போய் சைஸா கேட்பாங்க. பெட்டி கடையில பொம்பளை ஆள் இருந்துச்சுன்னா, காய் அது இருக்கா, அது இவனை பார்க்க மப்டி போலீஸ் மாதிரியே தெரியுது, அது இல்லை வித்தம். இப்ப போலீஸ்கார சொன்னதுல இருந்து விற்கிறது. அக்கா 150 ரூபா கூட தாரேக்கா, மண்டை காயுது, ஒரு பாக்கெட்டு கொடுக்கா. நான் 250 ரூபா கூட தாரேன், என் தாலி ஏறிய நான் விற்கலப்பா. இவனும் போவே மாட்டேன், ஒரு போட்டுக்காவது கொடுக்கா. அது கடைசி வரை இந்த வேற எங்க அண்ணன் கை தட்டுது. போடுவியானே? போடுவியா? போடாத போடாத, கடல் உள் வாங்கிறோம். பிரசவம், குழந்தைகள், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அந்த குழந்தைகள்கிட்ட எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைகள் வழியில வந்துடும். படிப்பு அவசியம். நீங்க எல்லாம் என்னப்பா படிக்கிறீங்க? இப்பயே கிருத்துறோம் பேசினே வாத்தியார் அவங்க நிம்மதியா வாழ விடுவாங்களா? கிடையாது. இவன் பஸ் ஸ்டாண்ட் அவன் ஐடி என்றேன். யாருமையப்பா சோனமைனா? நீ பரிச்சலுதுன்னா நக்கின மாதிரி இருக்கும். பள்ளிக்கூடத்துல பத்தியா என்னை ஒருத்தன் கேட்கிறேன் பாரு, நீ எழுத வரையான்னு கேட்கிறேன். மரியாதை எங்க இருக்கு பத்தியலா? ஒரே விஷயம் தம்பி, அறிவை மட்டும் வழங்க. பெத்த தாய் தகப்பனுக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளையா வாழு. பேசுறது பெருசு கிடையாது. இன்னும் ஒரு 5 வருஷம் தாயா, பெரிய ஆளுகள்லாம் அதுக்குள்ளேயே புளிய வெட்டிக்குங்க, வாழ முடியாது நீங்க மத்தியில. சத்தியமா உண்மை, நான் சொல்றது அத்தனையுமே நடக்கும். அப்ப பயலுக பூரா சண்டை போடுவாங்க ஊர்ல, மந்தையில இளவட்டு பயில சண்டை போடும் போது ஊர்ல ஒரே ஒரு பெரிய ஆளுதான், அல்ல முரட்டு மீசை வச்சிருப்பாரு, பட்டக்கரை வேட்டியை கட்டி நெஞ்சுக்கு கட்டிட்டு, அந்த மந்தையில எவன்டா சண்டை போடுறவன்? அங்குச்சாமேனாடா, காலையில உங்க அப்பேட்ட வர்றேன்டா, போடா, கையில இறக்குவாங்க. ஐயா ஐயா வயிறாருடா, நாங்க போறோம்யா. இப்ப அதே பெரிய மனுஷனுங்க 10 இளைஞர்கள் அடிச்சு கிடக்கும் போது போ சொல்லு, அது எவன்டா? கையிலையும் இறக்க மாட்டேன், வீட்டுக்கும் போக மாட்டேன். இந்த பெரிய ஆளு எங்க நிக்கிறாரோ அங்க எதிர்த்தே வருவாங்க. அது சும்மா வர மாட்டேன், ஆளுக்கு ஒரு சீரட்டை வாயில வச்சுக்கிட்டே முட்டை போக விட்டுக்கிட்டே வருவாங்க. என்னமோ சொன்னேன் என்ன? இல்ல யாருப்பா? இல்ல முத யாரு டான்னு சொன்னியாடா? யாருப்பான்னு சொன்னேன். இல்ல டான்னு சொல்லுவேன், சொல்லு. இல்ல நீங்க சண்டை ஓடுங்க. நாங்க சண்டை ஓட, உனக்கு ஞாபகத்துல என்ன வேலை? இல்ல தம்பி, வெளியே இருக்க வந்தவே எதுக்கு வைக்க வர்றேன்? அடிச்சு பாப்போமா? ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேன்? இளவட்ட பையன் தண்ணி அடிச்சா நீ பெரிய மனுஷன் ஒதுங்கி போகணும். நீ எச்சி குத்தி மாதிரி அவன் பக்கத்துல நின்றுக்கிட்டு, ஐயாவுக்கு 2 வருஷம் ஊத்துங்கடா, தீபாவளிக்கு இரும்பு சேர்த்து வச்சிருக்கேன், போட்டுட்டு உங்களுக்கு வாங்கி தரேன், அப்புறம் தூக்கி போட்டு உன்னை துணையில மிதிப்பா இல்ல?
தன்மை எப்படி மாறுது? இந்த பெண்கள் எல்லாம் நான் சொல்றேன், ஆத்தா பருவம் அடைந்தா வயசுக்கு வந்தா நீங்க உடுத்தின உடை என்ன உங்களுக்கு தெரியுமா? பாவாடை தாவணி. அது எங்கத்தா பூரா தலானிக்குள்ள திணிச்சு வச்சிருக்கீங்களா? வெளிநாட்டுக்காரிய போடுறாளுன்னு நீங்க கிளம்பிட்டீங்களே, பூரா செம்பரியாட்ட தொழில் மாதிரி இப்படி போட்டு டைட்டா போட்டு செருப்பு 7 அடி 8 அடி இப்படி போட்டவனே பிடிக்க பூரா நந்து நடக்கும் பாரு. வாரு கடப்ப பாரு, சிரிச்சுக்க 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 சிரிச்சுக்க. பாலியல் இன்னைக்கு கற்பழிப்பு தமிழகத்துல பேப்பரை திறந்தா அதிகமா வருது. இப்பத்தே வருது. என்னன்னா உடுத்தக்கூடிய ஆடைகள் மாறிச்சு, இன்னைக்கு தவறுகள் அதிகமா வருது. அன்றைய காலத்துல இது நடக்கவே இல்லையா? பாவாடை தாவணி இருக்கும் போது கைதட்ட அன்பு இளைஞர்களே, இளைஞர் தட்டாதீங்கப்பா, எனக்கு பொசு இருக்கு. இப்ப நான் போட்டிருக்கேன் பேண்ட் சட்டை, இவங்க பேண்ட் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கதான்டா இருக்கு, பாதி குண்டி தெரியுது. அதுல பார்த்தா என்னென்ன சட்டி பிராண்டு போட்டிருக்கான்னு தெரியுது. அதுக்கு காரணம் பில்டிங்கோ பில்டிங்கோன்றேன். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படித்தானே சொல்லுவான். இப்ப கிளம்பிட்டாங்க ப்ரோ, ஹாய் ப்ரோ. சரி, அவங்கதான் ஹாய் ப்ரோன்னா ஆத்தாவை சொல்றேன் பாரு, மம்மின்றத மம்முன்ட்டேன். டாடி டாடி. அன்புகள் எல்லாம் பாசங்கள் எல்லாம் நீ குறைஞ்சு வச்சு. எப்பன்னா அன்றைய காலத்துல சித்தியோ சித்தப்பாவோ மாமாவோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க, தீமண்டம் வாங்கிட்டு வருவாங்க, ஓடி போய் கட்டி பிடிப்போம் நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கும் போது. இப்ப எதுக்கு எடுத்தாலும் வீடியோ காலுதான். வீடியோ காலில் அப்படியே பார்த்துக்கிட்டு, அதுலயும் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசும்போது என் அன்பு உறவுகள்லாம் என்னத்தை உறிஞ்சிட்டு போனாலும் அப்படியே முண்டமன்னு கூட பேசுவேன். 3 மணி நேரம் நான் சென்னை போனேன். பிரத்துனா படுத்துக்கிட்டு போறதுனா அந்த பஸ்ல போகும்போது 3 மணி நேரமா என் பக்கத்துல இந்த சீட்ல படுத்து 3 மணி நேரமா ஒரே வார்த்தை சொல்றேன். சொல்றேன். அப்புறம் பார்த்தேன் இன்னும் லைட்டு எரியல, சத்தமும் கேட்கல. பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆய 1.25 மணி நேரம் பேசிருக்கேன் பாரு. அதுலயும் பேசும்போது இந்த காதலிகிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு சுகம். என்ன ப்ரோ பேசும்போது அழகா பேசுவேன். ஹலோ செல்லம், என்னடா பண்ற? அந்த பிள்ளை இப்பத்தையும் சாப்பிட்டேன். அப்படியா? என்ன அரிசி? என்ன அரிசியா இருந்தா உனக்கு கேட்ட? சாப்பிட்டா விடுறா. தட்டுல சாப்பிட்டேன், இலையில சாப்பிட்டேன், நோத்தா ஈரல சாப்பிட்டேன், விடவே மாட்டேன். குளிச்சிட்டியா? அந்த பிள்ளை குளிச்சிட்டே வினோத், நாளைக்கு குளிக்கும் போது வீடியோ கால் வா, செருப்படுத்தி என் தலையில அடிச்சுக்கிறேன். அது மாதிரி அந்த ஓய் ஓயின்றாங்க பாரு. பூராமே ரீசார்ஜ் பண்ணாம பேசினேன். காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. காதல் தவறல்ல, காதல் பண்றது தப்பல்ல. பெத்த தாய் தகப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்யுங்கள், உங்க வாழ்க்கை இனிமையாகும். வாழ்த்துக்கள். அவர்கள் என்னோட ரசிகரா, வேற சீட்டே கிடைக்கலையாடா. இரணியூர் அரசு பிரதர் சார்பாக 100 ரூபாய். இன்னைக்கு என்ன பருப்பு வேகலையாடா? 200 ரூபாய் தான் வந்திருக்கு. பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க. வரும்னே என்னை தூக்கிச்சாம. என் ரவி காமனா கோவில் அப்படின்னா என்ன போ? அது உனக்கு தெரியும். ஏன்ட கொடுத்தா நான் இப்ப சொல்லவா? காளியாத்தா கோயில் சொல்லவா? மொத்தா மயனே ஓ ஊர் உனக்கு தெரியும். அதை ஏன் சாப்பிட்டு எழுதுற? கர்நாடகாத்தான கூட சொல்லுவேன். காளையார் கோவில் சி விஸ்வா முனியன். சின்ன பருப்பு, சின்ன பருப்பா ஏ நீ மளிகை கடை நினைச்சு கொடுத்தியா என்ன? சின்ன கருப்பா பருப்புன்னு ஓட்டிருக்க. அறந்தாங்கி விஸ்வா முனியன், சின்ன கருப்பு, அறந்தாங்கி, ரவி, காளையார் கோயில் அன்புள்ளவன் சேர்ந்து 100 ரூபாய். 75 பேர் எழுதிட்டு 100 ரூபாவா கொடுப்பேன். இன்னும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எழுதிட்டு ஆதார் அட்டை நம்பரை கொண்டு வா. பேமெண்ட் அதிகமாக கொடுக்கணும் ப்ரோ.
கடுப்பாகுதா இல்லையா? நான் இதுக்குத்தான் இங்க பெட்ரோலை போட்டு வர்றேன்னா டீசல் ஷிஃப்ட் டீசல் கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா இன்னைக்கு வண்டியில பூரா பெருத்து போச்சுதான். அப்ப டிஎஸ்பிடி வச்சிருக்க ஆளு பெரிய ஆள், ஷார்ட்டே ஆகாது. ஏய் லைட்லாம் அடிக்காத தம்பி, காலித்தனமா பண்ண கூடாது, அரைஞ்சு விடுவேன். படிச்சு முன்னேற பாருங்கடா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தெரியுமாடா? தெரியாது. இந்த பயலோட அப்பையாத்தா கொஞ்சம் ப்ளீஸ் கமின் இங்க வாங்களேன். குறும்பி அந்த போகும் பிள்ளைகளுக்கு கூட்டு போயிரு. மத்த ஒப்பன மாதிரி என்கிட்ட வந்து நக்கல் மாதிரி பண்ணக்கூடாது. படிச்சு முன்னேறா முண்டேலா. என்ன படிக்கிறேன் நீ? டேய் அரைஞ்சு விடுவேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்னடா சொன்னாரு? உங்கள் கையில தான் நாடு இருக்குன்றாரு. எப்படி பேசுறாங்க பாரு. என்ன கத்து கொடுத்துருக்கே? பிள்ளைகளை ஒழுக்கமா வழக்க கத்து கொடுங்க. ஒரே விஷயம், நீ படிச்சு உங்க அப்பையாத்தாவை காப்பாத்து, கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் உதவி செய்ய. ஏன்னா நல்லா இருக்கு. நான் விளையாட்டுக்கு பேசிட்டு போற கோமாளி நான் கிடையாது. அதெல்லாம் உங்க ஆத்தையா பாட்டை வச்சுக்கிறேன். கேட்டா பதில் சொல்ல. அப்துல் கலாம் ஐயா யார் தெரியுமாடா? ஒரு ஏழையா பிறந்து கடைசி வரைக்கும் ஏழையா இறந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரு இல்லையோ, தமிழகத்துல பிறந்த ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு கண்டெடுத்த என் தங்க மகே அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தமிழன் என்ற ஒரு பற்று வேண்டும். அப்துல் கலாம் ஏவகனே நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். அவர் இருந்த பதவிக்கும் அவருக்கு இருந்த திறமைக்கும் அந்த இடத்துல வேற ஒருத்தனா இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க உட்கார இடத்த கூட எழுதி வாங்கியிருப்பேன். எதுவுமே இல்லை. அப்படி மனிதர்லாம் பிறக்க முடியாது ஐயா. என்னைய பொறுத்தளவு ஒரே விஷயம், நல்லதை அதிகமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதிக நாள் வாழ மாட்டான். முடிவெளிக்க அவ்வளவு. நல்லது செய்யணும்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
எந்த இடத்துல நீ குறை சொல்லலை, எல்லா இடத்துலையும் சொல்ற. கல்யாண வீட்டுக்கு போய் அவன் மாப்பிள்ளை பாவம் 10 பைசா வட்டிக்கு வாங்கி செலவழிச்சு கெடாக்கறி ஓடுவேன். அம்புட்டி நீ திண்டு விட்டு ஒரு சாப்பாடு மட்டன் சாப்பாடு ஹோட்டலுக்கு போனா 250 ரூபா, நீ எழுதுற மொய் 150 ஓவா. நீ போட்ட சரக்கு கறியை தின்னுட்டு அதை ஒரு குறை சொல்லிட்டு வருவேன். குடல்ல பருப்பை போட்டிருக்கணும், கிண்டுனதுதான் கரண்டி சரியில்லைன்ட்டு வருவேன். பொம்பளையாளுக்கு போறேன், கல்யாணத்துக்கு போயிட்டு இந்த அர்ச்சனை போட்டுட்டு வர்றதுல அது கிடையாது. 2 பொம்பளையை சேர்ந்துட்டு பேசுது. பொண்ணு நல்ல உள்ளதையா மசுறு காணாது, மசுறு நீளமா இருந்தா கொஞ்சம் லட்சணமா இருந்திருப்பா, எத்து பல்லு வேற ராவி இருக்கணும், நல்ல உள்ளதேன். காலை சவட்டுற என்னடி, ஏன் ஒலிம்பிக் சேர்க்க போறியா? எடுத்து விட்டு வந்துடுவேன். ஐஸுக்காக எங்க ஊர்ல ஐஸ் விற்க வந்தேன். அவன் வந்து சின்ன பிள்ளை இருக்கிற வீட்டுல இருந்து அந்த ஐஸுக்கார ஆறுன்னு அடிப்பாங்க. ஆளு இல்லாட்டாலும் அடிப்பேன். அந்த சின்ன பிள்ளை இருக்க வீட்டுல அப்படித்தான் 5 உள்ள தாய் பாவம். டெய்லி அந்த வீட்டுல போய் ஆறுன்னு அடிக்கிறேன், 5 வெள்ளிக்கு ஐஸ் வாங்குங்களே அப்படின்னு அடிச்சிருக்கேன். 2 ஒம்பளை வெளியே இருக்கும் போது பேசியிருக்காள். தினமும் அவ வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறாள் ஐஸ்காரன். ஆமா அவளை தானே வச்சிருக்க. ஆமாக்கா மூத்தவன் அதே மாதிரி தானக்கா இருக்கேன். 4 பேர் பிறந்ததே அவனுக்கு தாண்டி. அவ வீட்டுக்காரே இவன் ஐஸ் சப்பிட்டு தானே பார்த்து கிடைக்கேன். நான் பார்த்தல, அவன் அந்த ஊருக்கே ஐஸ் விற்க வரல. மிரண்டு ஓடி இந்த வியாபாரம் வேணாம்னு இப்போ போய் புடலங்காய் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொள்ளாச்சி நரம் இல்லாத நாக்கு 4 பேசும். 100 நாள் வேலை திட்டம், அற்புதமான திட்டம். வயசானவர்களுக்காக இந்த ஏற்பாடு, இந்த 100 நாள் வேலை திட்டம். இப்ப பெரும்பாலும் இளவட்டம் அல்ல திண்டு விட்டு கரியும் கிரியுமா இருக்கிறவங்க 100 நாள் வேலைக்கு கிளம்புறேன். வயசான ஆளுகள்லாம் கம்மா கரல தள்ளி விட்டுறேன். தள்ளி விட்டு என்ன மச்சான் 100 நாள் வேலையாம்ல போய் அங்க எங்கேயும் வெட்டுறாங்களாக்க. ஒரு குத்துனோடனே கடப்பாறை அங்க வச்சுட்டு எங்கடா கருவ இருக்குன்னு புடுங்கி அதுல படுக்கிறதுக்கு. பொம்பளை உரம் தாயம், ஒரு தாயம் ஒரு 12 எங்கடா 2 ஒரு 6 என்னத்த மயிறு மோறு எல்லாம் போச்சு. 100 நாள் வேலை செய்ய தவறில்லை, நான் அதை தவறு என்று சுட்டி காட்டவில்லை. வானம் பார்த்த பூமியில இந்த மாவட்டங்கள் எல்லாம் உண்மைதானே. வானம் பார்த்த பூமி நம்ம ஏரியா. மழை பெஞ்சு விவசாயம் செய்யும் பொழுது விவசாய ஆளு கிடைக்காம அலையிறான் பாரு. அந்த நேரத்திலே இந்த 100 நாள் வேலையை தடை செய்யுங்கள் என்று கூறுகிறேன். உங்கள் பாதம் தொட்டு வயக்காட்டுல விவசாயம் செய்யற ஆளுகள் எல்லாம் வீடு வீடா போய் பொம்பளை காலில் கும்பிட்டு விழுகிறேன். ஏக்கா ஒரு நாத்தாங்க களை எடுக்கணும்க்கா, நல்லா இருக்கு. அது நாங்க 5 பேர் வருவோம் தம்பி, காரை அனுப்பிடுங்க. ஒரு 10:30 நாங்க இறங்குறதுக்குள்ள குட்டே பிஸ்கட் ஒவ்வொரு பாக்கெட் இருந்தாட்டே இறங்குவோம். 12 மணிக்கெல்லாம் உளுந்த வடை வந்துடணும். அப்பதான் நாங்க குசூருக்கு சரியா இருக்கும். பயிர் இருலாம் கறி என்ன மயிர் வேலை ஆக்குற இது வேற சிச்சுக்க வெக்க மயிர்லாம் வைப்பேன். நீங்க எல்லாம் வேலை பார்த்து விவசாயம் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எங்க எல்லாமே போச்சு. இது வேற இந்த அக்கா மூடி சிரிக்குது. காலங்கள் எதுக்குமே ஆளு கிடையாது. எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ராதாகிருஷ்ணன் சொல்றது பூரா யூடியூப்ல என் நம்பி காடமங்கலம் முறையை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகம் அழிஞ்சாத்தே அந்த யூடியூப் அழியும். அது வரைக்கும் இருக்கு. நான் சொல்றது பழிக்கும். இன்னும் ஒரு 10 வருஷத்துல பெத்த தாயோ தகப்பன செத்து போனா மயன் நேரடியா போக மாட்டேன். கூல் பேலே காசை போடுவேன். நான் வர முடியாது, எடுத்து எரிச்சிட்டு சாம்பிள் மட்டும் இந்த அட்ரஸுக்கு பார்சல் பண்ணிடு. வந்துடும் வரும் இந்த நிலைமை. பாசம் எல்லாமே போச்சு. ஆத்தா ஆடு மாடு மாதிரி ஆகி போச்சு. அப்பே ஆத்தா வாழ்க்கை. இதுல என்னன்னா மனைவி என்பவள் நமக்கு வேண்டும். அதே சமயம் மனைவி சொல்ல கேட்டு தாயை தகப்பனை கைவிட்டுறாதீங்க.
விடாது. அதே மாதிரி பெண்களுக்கு நான் சொல்றேன், அத்தா உங்க வீட்டுல இருந்து இங்க வந்தீங்கன்னா எங்க தாய் தகப்பனையும் உங்க தாய் தகப்பு மாதிரி நினை. ரெண்டா குத்தம் நடந்தா குத்தம். இதுல எப்ப தெரியுமா சூடு குடிக்கும்? நம்ம ஆளு போய் வேலை பார்க்க போயிருப்பேன், கொத்தனார் வேலைக்கு பாவம் போய் சாலத்தில் நின்று காலு கடுத்து செருப்புலாம் ஓட்ட வந்து கலவை பொத்து எரிச்சலோட மட்டக்கம்போட வருவேன். இந்த மாமியாருக்கு மருமகனுக்கு சண்டை எப்போ வருதுன்னு சொல்றேன் பாருங்க. உள்ள வந்து இந்த கம்ப மூளையில சாத்தும் போது பொண்டாட்டி வரும், ஏங்க நான் பாட்டுக்கு செவனேன்னு இவன் அந்த கடுப்புல சரி செவனேன்னு இருந்த என்ன, உங்க ஆத்தாவ காத்தாடிய போடுங்க அத்தேன்னு சொன்னேன். போடுச்சா? போட முடியாது, அவசாரி. நான் அவசாரிய போனது உங்க ஆத்தா பார்த்தா இவன் கிட்டு 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 நடுங்கி வெறி ஏறி நெஞ்சுக்கு தூக்கி கட்டியா முண்டை சட்டி போட்டிருக்க மாட்டேன். உடனே பொண்டாட்டி இறக்கி விடுங்க தூக்குண்டு தெரியுது. இது நாளைக்கு பரீட்சையில போய் எழுதுங்க, 100க்கு 100 வாங்குவேன். அங்கிட்டு போங்கடா. உடனே பொண்டாட்டி அடிக்க மாட்டேன். அவங்க ஆத்தால போய் உனக்கு வயசான காலத்துல அறிவு மயிர் இருக்காது, சத்து சத்துன்னு அடிப்பேன், திண்ணையில போய் படுக்க போறேன். ஒரே விஷயம், 2 பக்கமும் அன்பை ஊட்டி எல்லாத்தையும் அரவணைச்சு வாழு என் தமிழா. உன் பாதம் தொட்டு கேட்கிறேன். எங்க அம்மாலாம் முத்துவல்லி, அது பேரு. எங்க ஆத்தா படிக்கல, எங்க அம்மா படிக்கல. ஆனா நாங்க 3 பேரும் ஆம்பளை பிள்ளைய. இந்த 3 பேர்த்து எங்க அம்மா வந்து சாமின்னு தான் சொல்லுவோம். என்னைய போனோன்னு எங்க ஆத்தா முத்துவல்லி ராதாசாமி ஐயா, எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவோம். அதனாலதான் எங்க அம்மா பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும்னு ஒரு ஆதரவற்ற இல்லமே கட்டினேன். நான் இவ்வளவு தூரத்துக்கு என்னால முடிஞ்ச காப்பங்கு செஞ்சால எங்க அண்ணே சிங்கப்பூர் பாண்டி அண்ணே, என் தம்பி காடமங்கலம் முருகன், இவங்களை போல கோடிக்கணக்கில் தமிழன் ராதா ஓம் பின்னாடி நான் இருக்கமியா, நீ செய்யா அப்படின்னு ஊக்கம் கொடுத்தது என் தமிழ். இங்க உட்கார்ந்துருக்க தமிழன் வேற யாரு? நீங்கள் தான் கடவுள். தாயே வணங்குவேன், முப்பாட்டையும் கும்பிட்ட குலசாமி இதுன்னு சொன்னேன் பாரு, 18ஆம் படியான, அதுக்கு அடுத்து வணங்குவேன். அதுக்கு அடுத்து ஒரு ஆளை நான் காலில் விழுந்து கும்பிடுறேன்னு அவன் எவன் தெரியுமா? ஒரு ஏழை சிறுமி கந்தல் ஆடையோடு பசிக்குது எனக்கு சோறு ஓடும் சொல்லும் போது அந்த நேரத்தில் சோறு கொடுக்குறான் பாரு தமிழே, அவன் தான்டா 3ஆவது தெய்வம் எனக்கு. உதவி செய், தர்மம் தலையாட்டு. என்ன உதவி செய்யற? 150 ரூபாய்க்கு 10 ரூபா கோட்டுக்கு குறைஞ்சுன்னா அப்படியே கிறுக்கு பிடிச்சது தெரிய மாதிரி தெரியுறேன். தெரிஞ்சுக்கிட்டு வர்ற ஆளுல போறான், சரக்கானே நீங்க 10 ரூபா 10 ரூபா அவனைய போட்டு நக்குன ரூபா எங்க இருக்கு? குடிக்கிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா பங்காளிகளா? இந்த மாதிரி வசனங்கள்லாம் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி கேளுவேன், ஏய் 1 லட்சம் வேணும், ஏய் போப்பாங்கிட்டு ஏன்ட்டு எந்த காசு மசூர் இருக்கு, கோட்டரை ஊத்தி விடு. ஐயா 1 லட்சம் கேட்டீங்கல்ல, இந்த ஏடிஎம்ல இப்ப எடுத்துக்க, ஏடிஎம்ல 1 ரூபா இருக்க, இப்ப எடுத்துக்க. அது முச்சந்தில் இருக்கிற அந்த கடைசியில் தெக்க வயக்காடு இருக்கும்டா, வச்சுக்கடா. என் தங்கச்சி நீயே கட்டிக்கடா, வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க, என்ன வேணா வச்சுக்கியா. அந்த தானே புல்தடி கூட கிட்டி எடுத்துரு எடுத்துரு, அங்கெங்கே கேட்ச் பண்ணுவேன். மறுநாள் குடிச்சு விட்டு படுத்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் கேளு, எவனாவது தட்டோட போ சொல்லு, அஜயா நேரத்தை உங்க தங்கச்சியை கட்டிக்கிற சொன்னீங்களே எப்ப சொன்னேன்? இல்ல நேரத்து நீ சொன்ன வயக்காட்டை எடுத்துக்கிற சொன்ன 1 லட்சம் தரமுண்ட போட, இல்ல தர முடியாது. என்னடா தர முடிய? அடிச்சு பாஞ்சு உருண்டு காத்த கடிச்சு 2 பேரும் பிறண்டு கடைசியில கொண்டு போன ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு இவங்க வாயிலே ஊத்துற அளவுக்கு வந்துடும். ஒரே விஷயம் சொல்லுவதுதான்,
சொல்ற விதம் தான். இப்ப கடைக்கு இந்த தம்பியும் இருக்காங்க, கடைக்கு போடா, போக மாட்டேன். கடைக்கு போய ராஜா போயிட்டு அம்மாவுக்கு கடுகு வாங்கிட்டு உனக்கு இந்த குக்குரே வாங்கிட்டு வான்னா போவேன். இப்ப பூரா என்ன பண்றிய, பொம்பளை ஆளுகள்லாம் பிள்ளை நை நைன்றாண்டு கேம் விளையாடுப்பா, பெரியப்பேடு விளையாடுறாங்க. விளையாடும் போது ஊன்னு விளையாடுறாங்களா ப்ரோ, உங்க பக்கம் தான் ப்ரோ, ப்ரோ சந்துக்குள்ளிங்க ப்ரோ, ப்ரோ எட்டி பார்க்குறேன் ப்ரோ. ஊருக்காரன் பார்க்குறாங்க, எவனோ வேலு கம்போட வந்துட்டானோ கத்துறாங்களான்னு. அவங்க அருவா கம்போலாம் தூக்கிட்டு போனா இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த வந்துட்டாங்க ப்ரோ, ஊருக்காரன் வந்துட்டேன். எங்கே சாப்பாடு சத்துள்ள ஆதாரம். அன்றைய காலத்துல கேப்பக்கூழு கம்மங்கூழு. எங்க ஏரியா எல்லாம் வயசானவங்க சொல்லுவாங்க, நெல்லரிசி சோத்துக்காக நாங்க விவசாயம் செஞ்சோம் ஒரு குடும்பத்துல. எல்லாம் பார்த்திருக்காங்க, நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திருக்காங்கயா. ஊர்ல பெரிய குடும்பமா இருக்கும், அவங்க வீட்டுலதான் நெல்லரிசி சோறு இருக்குமா. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த உசுரை காப்பாத்தித்தான் நம்மளை வளர்த்தார்கள். யாரும் மறந்துட வேணாம். இங்க இருக்க அத்தனை பேர்த்தையும் சொல்றேன், நம்ம முன்னோர்கள்லாம் அவ்வளவு பட்டினியா கடந்திருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ற, பொம்பளைகள்லாம் சமைக்கிறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு புருஷனுக்கு போன் அடிச்சு வரும்போது 2 பிரேரேஜை கட்டிட்டு வந்திருக்கேன், புரோட்டா கட்டிட்டு வாங்க. எல்லா குடும்பத்தையும் நடந்திருக்கா, வாங்க அப்ப நம்ம ஊரை விட்டு போயிடுவோம். சரி வராது, நாளைக்கு வெட்டுக்குத்து ஆயிப்போம் வந்துருங்க. ஏன்னா முத குழம்பு வச்சுச்சு எங்க அப்பத்தால அம்மி, எங்க அப்பத்தா வெறும் பட்டம்மா அப்படி குழம்பு வைக்க. அப்படியா மசாலா மண்டி ஓடுக்கிட்டு அரைக்கேன். அப்படி அரைக்கும் போதே சத்தம் கொடுக்கும் பாரு, அரைச்சு எங்க ஊரு கலிச்சேரியே மணக்க. ஏன் பட்டு கலை ஐரமன் வைக்கிறாடாய் மணக்குதுடா. இப்ப பக்கத்து வீட்டுக்கார உங்கள காலு வைக்கிறோம் குக்கர்ல வேலை போட்டு வீச்சம் தாங்காம எடுத்து வீட்டுக்காரன் வீட்டுல லாரியை கொண்டு வந்து சாமான்லாம் அள்ளிக்கிட்டு போய்க்கேன். வீச்சம் தாங்க முடியல. எல்லாமே இப்ப கூகுள் மேப்ல பொம்பளைய கேக்குதுங்க, பருப்பு கடைவது எப்படி, டுபுக் ஒரு கரண்டியோட ஒரு ஆள் வந்துடுறேன். கிட்னி வைப்பது எப்படி, டுபுக். சட்னி வைப்பது டுபுக். பயலுக அலுப்பு தாங்குதா. ஒரு டிரைவர் வா, டூரிஸ்ட் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்கேன். 3 நாளாச்சு வீட்டுக்கு போய். பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்தவே கரகாட்டம் அப்படின்னு இருக்கேன். கரகாட்டம் வந்துருச்சு. எம்கேஆர் நாடகம் இருக்கேன் வந்துருச்சு. செக்ஸ் வீடியோ இருக்கேன். டிரைவர் இப்படி பார்த்திருக்கேன். மறுபடியும் தமிழ் செக்ஸ் வீடியோ இருக்கேன். புளியமரத்தில் விட்டேன். சண்டாலே அவனுக்காக வாங்கி விட்டானே. இந்த வாரு தீச்சட்டி எடுக்கிறாப்பு. நேசமணி நாகப்பன்பட்டி அன்பண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 200. இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. அன்புள்ளது பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை வடிகண்டன பார்க்கத்தான போறோம். ஐயப்பா அந்த மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை வடிகண்டன பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். அந்த மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர போறோம். அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா சாமியே சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் எல்லா
சாமிக்கு ஆம்பளை மாலை ஓடிய பொம்பளை ஆள் கூட ஓம் சக்தி பராசக்தின்னு. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது குத்தாட்டம் போட்டு போகுது வீடியோ கோச்சில். யமுனா நதி கரையோரத்தில் எல்லாம் மாறிக்கிருச்சு ஐயா. நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்கேன். கொட்டுக்காரங்க அடிச்சா கூட அவங்கள போய் கேட்கறது இந்த அந்த பாட்டுக்கு அடி இப்படி அடின்னு சொல்லிட்டு நாயனத்தோட குத்தி உதடு வீங்கி. மைசெட்டுக்காரர்களுக்கு அதே தான். அந்த பாட்டு போடு இந்த பாட்டு போடு. சாப்பிட்டியா? அதெல்லாம் வரும்போது மைசெட்டு வரும்போது சிலிண்டர்லாம் தூக்கிட்டு வந்துடும். உன்னையெல்லாம் ஒரு உள்ள தேடாது, என்னையே தேடலை. இதில் என்ன கொடுமைன்னு நினைப்பீங்க? ஆம்பளை ஆளுக்கு மரியாதை கிடையாது. நாடகத்திலேயே சொல்றேன் என்ன உண்மை. ஊர்ல பெரிய ஆள் உள்ள வந்தாரு. வந்தவொடனே நான் சொன்னேன், ஏயா டீ கடை இருக்கேன் அப்படின்னு. போடுவாங்க 10-11 மணிக்கு போடுவாங்க. என்ன இல்லை மண்டை லேசா தலைவலிக்குது, ஒரு டீ கிடைக்குமா? இருங்கிறாதா அப்பதானே வந்து என்ன கொடுங்க கொண்டு வருவான். நம்ம ஊர்ல என்ன அப்படியா அப்படின்னு டான்ஸுக்கார பிள்ளை கேட்குது. அதே ஆள்கிட்டேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. போனவன் திரும்பிக்கிட்டு என்னத்தா ஒரு டீ. உடனே இருந்தாள் டீ எங்க வீட்டில் ஓட்டுவானே, வெறும் டீ வேணுமா? அந்த பேத்திக்கு வாங்கின வாரிக்கி இருக்கு எடுத்துட்டு வராதா? என் வீட்டில் வேற கொலக்கட்டை வச்சா அம்பூட்டியும் கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஒன்றும் கொண்டு வெளியே போயா பிள்ளைய ட்ரெஸ்ஸு மாற்றுன்றேன். மாற்றட்டேன், அது வாட்டுக்கு ஒரு ஓரமாக மாற்றட்டும். நான் அப்படி ஓரமாக உட்காந்து பார்க்குறேன். போவே இல்லை, மண்டி ஓட்டேன். ஏன்னா காலங்கள் அப்படி இருக்கு. எல்லாரும் ஒண்ணும் பண்ணுமா? அண்ணன் தம்பியெல்லாம் பழகுங்க. ஒவ்வொரு ஆளும் பைக்கு கீழே போகும்போது நீயே உசுரை காப்பாத்திக்க, பயபத்திரமா போ. நம்ம சப்போஸ் விழுந்துட்டாலும் தூக்கி விடுவாங்கன்னு மட்டும் நினைச்சு போயிடாது. விழுந்து ரோட்லடா மணியண்டா ஒருத்தன் அரைச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு தண்ணி ஏற்கிறேன். தண்ணின்னு 2 பேரும் பட்டாக்கு நிப்பாட்டினவங்க போய் தண்ணியை கொடுக்கணும். இல்லைன்னா அவனை 108 கூப்பிட்டு போய் காப்பாற்றணும். அவன் இழுத்துட்டு கிடைக்க அவன்கிட்ட போய் அன்னை கொஞ்சம் தலையை தூக்கு, நீ ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம்ட்டு எடுத்துட்டு வைக்கிறேன். திருமங்கலம் முக்கு ரோட்லேயும் அடிபட்ட போது எடுத்த படம். அவன் அன்னையனை காப்பாத்துக்கணும். இருங்க தம்பி லைக் வாங்கிக்கிறேன். போடாமே அப்படி வந்துருச்சு. அதனால நோட்டீஸை வாசிப்போம். அருமையான நோட்டீஸ், மஞ்சள் கலர்ல கிழிஞ்சு போச்சே. வடக்கே வளநாடு வாலி கொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுல்லா பூமி, ஆறாப்பள்ளிக்கோட்டை 7000 பண்ணு, மேற்கே வளநாடு அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாமடா ஓட்டி விட்டான் தண்ணியில. கருப்பத வளர்த்தாட்டு தண்ணியில நீ மேநாட விட்டு கீநாடு அழகர் கோயில் இலங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி அந்த மூத்தாங்கரையா உனக்கு உடம்பரம் தாம்படுக்க என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்ச என் கண்டிசரி காளி முனியை வணங்கி சிவகங்கை மாவட்டம் நமக்கு திருப்பத்தூர் வட்டம் இரணையூர் கிராமத்தில் 64ஆம் ஆண்டு காமன் பண்டிகை விழாவை முன்னிட்டு கிராமத்தால் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் எஞ்சாமி. இன்னைக்கு தூங்கும் போது சூப்பக்கானம். என்னன்னே சோப்பக்கானமா? நல்லா படிச்சு. சரி, சோப்புக்கிறது வருடம். சாரி, சோப்புக்கிறது வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி 30/3 30/3 படிக்கட்ட ஏன் வர ப்ரோ? 30/3/2024 சனிக்கிழமை சரியாக 10 மணி அளவில் பொட்டப்பட்டி ரொட்டு மேல முட்டை போரட்டா, நீ தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா. பொட்டப்பட்டி எஸ் ஜெயராஜ் கலைக்குழுவினர் வழங்கும்
தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து எப்சி போகாத ஒரு மகேந்திரா வேனை வாடகைக்கு பிடித்து அப்படி போலீஸ் மறைச்சா என்ன செய்வது என்று கேட்டால் நாடகக்காரங்கன்னு சொன்னா விட்டுருவாங்கன்னு சொல்லி திருப்பி வந்து பேக்கரி தெரியாமல் பெட்டி கடையில் நிறுத்தி ரிவல்ஸ் எடுத்து பிறகு பேக்கரியிலே டீ வாங்கி சாப்பிட்டு ஊரிலே போட்டிருக்கு நீ உத்தமன்னா உனக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு தெரியுது எல்லாமே. உள்ள வந்து பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம். சரி, வாலிதவ நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நாடிபச வேந்தன், நாடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரு வாங்க துடித்துக் கொண்டுள்ள அன்பு உள்ளம் ஒரு 3.25 ஹோல் வேலை பிடித்து உங்கள் முன் காட்சி தரக்கூடிய எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தானாக நடிக்க காட்டும். குயிலினும் இனிமையான கோகில வாணி, கொஞ்சம் மொழி பேசும் ரஞ்சிதம், திறமையான சகோதரி எம்ஏ. எல்லாரும் நினைப்பீங்க எம்ஏ படிச்ச உள்ள வள்ளி போடுதான் முப்பளை நினைப்பீங்க. அவ ஆத்தா இப்ப இன்சில் எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டனர். பாட்டுக்கென்று இவருக்கென்று இந்த செவரா எத்தனையோ நாரதன் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து நாரதரை பார்த்தீங்கன்னா தூங்கும் போதெல்லாம் கண்ணுக்குள்ளேயே வந்து எவன் மாதிரியே உருட்டும். வயிறு மட்டும் தாலி 3.5 கிலோ சரிஞ்சு விழுந்து கமக்கம்மா அண்டை கொடுத்தே ஒண்ணுக்கே போவேன். இளையங்குடிய கிடக்க வைத்துறானே மச்சேன். வருவாரு, வரும்போது நீனா குப்புற படுத்துருவேன், உன் மேல ஏறி மிதிப்பாரு. ஏன்னா எலும்பு நிபுணர் அவன். பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கு மேலே கரடி தாய்த்து 30 போல் எனக்கு அவர் மச்சான் தங்கச்சியை கொடுத்துருக்கேன். அதே அன்னைக்கு அப்படித்தே குப்புற படுத்திருக்காரு. ஊர்ல தச்சனை வச்சிருந்த காசு 1 ரூபாய காண மாட்டேன். பாட்டிலையும் பேச்சிலையும் உங்களை எல்லாம் கவர்ந்து இழுக்க உள்ளே வாமப்பு செய்து கொண்டிருக்கிறார். அனுபவ வச்சார் புதுக்கோட்டையை சேர்ந்த மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். என்ன நீ எல்லாத்துக்கும் கைதட்டி என்ன கான்ட்ராக்ட்காரர் எது 150 கொடுத்தால? யாரும் உனக்கு தெரியும்? என் பேர் என்ன? எங்க பார்த்த? யார என்னைய பார்த்தியா? போனே அங்க போய் படு. வேன் டிரைவர் சொன்னாலும் கை தட்டுறேன், வள்ளி வீட்டுக்கார சொன்னாலும் கை தட்டுறேன். சிங்கப்பூர்ல என்ன வார்த்தை விட்டு போடுமா? ஹார்மோனிய கலையரசு, பெண்பாட்டு இசை அமுது, எத்தனையோ பெட்டிக்காரவங்க ஹார்மோனி சக்கரவர்த்தி வந்த மேடையில என் தம்பி வந்திருக்கேன். உண்மையிலேயே குணத்துல முகத்துல குழந்தை மாதிரி என் தம்பி. ஆனா பையன் நல்ல வயதான், சுழி சரியில்லையே. என்னை திடீர்னு எதுல விட்டேன்னா வாயில விட்டேன். மோத்தாங்கம்மான்னு பேசுறேன்டா, தொலைச்சு போடுவேன். ஒரு பெட்டிக்காரே உடம்ப போறேன். ஒரு ஹோட்டலுக்கு அன்னைக்கு போய் ஊருக்கார ஹோட்டல்ல சோறுன்ட்டாக போறேன். ஒரு ஆம்ப்லேட்டு ஒரு ஆப்பாயில் தானே போய் சாப்பிடுவேன். 7 ஆம்ப்லேட்டு 3 புல்பாயில் சிக்கன் கிரியில் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை கேட்கிறேன், சுத்துற இரும்பு எவ்வளோன்றேன். மொத்தமா அம்புட்டி வாங்கி திண்டு விட்டு கடைசியில வந்து பார்சல் கட்டிட்டு வர்றேன். 3 தோசை 2 புரோட்டா போதும் பண்ணி அம்புட்டி திண்டு விட்டு திங்கிறீங்களா? இன்னைக்கு இந்த மேடையில நீ பேர் வாங்கணும்டா. எந்திரிச்சு போய் டீ வாங்க முடியாது. இதுல என்ன தெரியுமா, 2 சேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி. அந்த சேர் இதுல உட்கார மாட்டேன்ட்டேன். ஏன்னு கேளுங்க, ஒரு மேடையில நான் சாய் பாட்டு படிக்கிறேன், இவனுக்கு வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன், மணி உன் சாமியை நினைச்சா ஆடக்கூடாதா, ஊருக்காரங்க தான் ஆடணும், நீ சாமி ஆடக்கூடாதுன்றேன்.
நான் சாமி இல்லடா, என் பேரு தாலி பூச்சண்டுன்றேன். என்ன பூச்சண்டுன்றேன் அப்படின்னு பார்த்தா மயானத்துக்கு கொண்டு போன கிளவிய நாக்காளியில கொண்டு போயிருக்காங்க. நான் சேரு கேட்டனே ஊர் ஆளுக்கு பார்த்தாங்க, நேராச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்து அது சுடுகாடு. அந்த பூச்சண்டு கிளவி வந்து அது பேரு பூச்சண்டு. இவனை பிடிச்சி ஆட்டிருச்சு. அதனால அந்த சேர்ல உட்கார மாட்டேங்கிறேன். அதே மாதிரி ஒரு ஊர்ல என்னுடைய பிளாஸ்டிக் சேரு சின்ன பிள்ளைய விளையாடும் பாரு, கும்பிட்டுக்கான சேரத்துக்கு போட்டாங்க. இவனும் உட்காந்துட்டேன். உட்காந்து ஒரு சாமி இறங்கும் போது அமட்டி சூத்து இறுக்கிருச்சு சேர்ல. இவன் நடந்து ஒரு சேரும் போயிருச்சு. ஒரு கிளவி பின்னாடியே போச்சு. தாய் ஆம்பளை போய் ஒண்ணுக்கு இருக்க போறேன், நீ எங்க வர? அது பின்னாடி இருக்க சேரு என் பேத்தி விட்டு பாய், அதை குடிங்க கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். இவே உங்க மத்தியில பேரு வாங்குவானா இல்லையே? புதுக்கோட்டை 35 கிலோமீட்டர் தான் என்று சுடுமான கூட்டி இந்த மிஷினை தூக்கி ஜெபப்பான். பார்க்கலாம். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை முரசு கை தட்டு வாங்கணும் மணி. ஏன்னா அந்த ஊரு அப்படி ஊரு. சாமி துடியான சாமி தான். கருப்பி உன்னை காப்பாத்தாரு. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த அந்த காலம் தூக்கிட்டேன் வழங்காது. இன்னும் பொழப்பு தூக்குற மாதிரியா இருக்கும். எப்படி தூக்குறேன் பாரு தாய். இப்பயே எப்படி தூக்குறானே, இளவடத்துல எப்படி மூடதுக்குன்னு சொல்றாங்க. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமணியும் பின்பாடல். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனைக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினாலும் ஒன்றேடானே பண்ண பூஞ்சோடானே. இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினாலும் ஒன்றேடானே பண்ண பூஞ்சோடானே. பெருந்தள விரி போடாதா படுத்து கிடந்தாலும் ஒன்றேடானே பண்ண பூஞ்சோடானே. இரச்சேல காயும் போது போனவெல்லாம் தெரியும், இட்டு போன சேலைக்கு இன்னும் சோகற்கிற புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும், நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். ஆத்தா உண்டைகளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உண்டைகளே. அக்கா கட்டி பழகினாலும்
மாடு கட்டி மேய்ச்சாலும் ஒன்றேளானே பண்ண பூஞ்சோளானே கட்டி பழகினாலும் மாடு கட்டி மேய்ச்சாலும் ஒன்றேளானே பண்ண பூஞ்சோளானே கையில விசிறியால் கையிலுக்குள்ளே குடையாலும் ஒன்றேளானே பண்ண பூஞ்சோளானே தொட்டுக்குள்ள மடிச்சு வச்ச அழகு வந்து வாழே அம்மா தொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு வந்து வாழே காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே பயிரல்ல போ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா உன்னேள அந்த ஆகாயத்தை போல அத்தா உன்னேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பொழுக்கு தனதோட்ட பார்த்தால சேத்தனைக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அவன் படிச்சதுக்கு எதுக்கு இது அப்படின்ற தூக்கம் இல்லையா அப்படின்னாது. இந்த பாட்டை பாராட்டி பேர் சொல்லாத சட்டையில பட்டன் போடாம எங்க அண்ணே 50 ரூபா கொடுத்து போனேன். என் பேர் எங்கேயுமே சொல்லாத, தாஜிலார் கேட்டாலும் சொல்லாது. பசுத்துக்குரிய எனது அன்பு சகோதரர் பிள்ளையார்பட்டியிலே விநாயகர் ஆலயத்திலே விநாயகர் மந்திரங்களை தினமும் சொல்லி விநாயகருடைய அருள் பெற்ற எனது அன்பு சகோதரர் ஹரி அவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகருடைய புகைப்படமும் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய பிள்ளையார்பட்டி ஹரி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஹரி மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவா. இப்படி ஒரு மிருதங்க ஒத்துவான நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. வெத்துருவியா அந்த வெத்தலை ஒரு ஆளுவே எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எல்லாருமே போட்டிருக்காங்க. ஒரு 2 கிராம் 3 கிராம் போடுவாங்க. 3.5 கிலோ 4.5 கிலோ சவராஸ்தாவே. அந்த ஆடு காது வந்த ஆடு நிற்கும் பாரு, வளர்ந்த ஆடு திண்டு துப்பிட்ட. பக்கத்துல கோலம் போடுற ஒம்புல ஒரு நாள் சண்டைக்கு வந்து நான் இந்த கலர் பொடி கொடுக்கவே இல்லை, பூராமே ரத்த கலர்ல இருக்கு பண்ற வேலை. துப்பி விட்டுறாதப்பா காண்டியக்கார மண்டையில. காண்டியக்காருக்கு எரிச்சடா மண்டை. கோயில்பட்டி சிவமயன் செல்வம், கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செய்வார்கள். உண்மையிலே நானத்தேன். நம்ம வாட்டுக்கு 1/4 மணி நேரம் அடிச்சுக்கிட்டு யாராவது 2 பேரையா நிறுத்துறான்னு சொன்னா அசிங்கம் நினைச்சுக்கிட்டு
உண்மையிலே எப்படி இருந்தாலும் பாட்டுக்கு நீ தான் வாதிக்க போற விடிய விடிய. இதுவே சிறந்தது. வாழ்த்துக்கள். மண்டை மசுறு முளைக்க நான் 1000 கண்ணு பானை எடுக்கிறேன். சிறந்த முறைக்கு இதை பலவாத்திய சக்கரவர்த்தி எங்க அண்ணே. திண்டுக்கல் அங்கு விலாசு கேள்விப்பட்டிருப்பிய. இந்த அங்கு விலாசு தான் நாடக கம்பெனி வச்சிருந்தாங்க. அந்த அங்கு விலாசுல மிகப்பெரிய ஜாம்பவான் மூத்த கலைஞர்களுக்கெல்லாம் வாச்சவர் இவர். அந்த சாமான இன்ன வரைக்கும் விடல. தொழியை மட்டும் வருஷம் மாத்துறாரு. ஓன் தொழில் எப்படி இருக்கு? வீட்டுல ஒண்ணு வச்சிருந்தே அதை சொன்னேன். திண்டுக்கல் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பாரு. அருமையான வாத்தியம். யார்ட்டையும் கொடுத்து கூடாத ஜாமான வாங்க முடியாது. இங்கே தாளத்தை செய்யக்கூடிய அன்பு சகோதரர் கோபால். கோபாலு தாளத்தை செய்ப்பாருங்க. வயசான காலத்துல 2 தடவை தடையிட்டு வைக்க வேண்டியானே. அண்ணே நீ எபிக்கிட்டு குத்துற என்ன அண்ணே? எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே. நாரதர் தொப்புல ₹1 காயின் போனுச்சு, அது எடுத்தீங்களா இல்லையா? சேச்சிக்கு வர சொல்லியிருக்கேன். மணிக்கு 200 இருக்கிறேன். நான் சொன்ன டேய் அந்த ஆளு காசு வெட்டி போட்டுருவேன். இங்கே சீன் அமைப்பு கலைமணி சீன் கம்பெனி இருக்குமனா அம்மா வட்டி. அன்பு உள்ளதுக்கு நன்றி. ஆதி காலத்துல